வயசானாலே இனிமே எல்லாம் முடிஞ்சிருச்சு, நோய்களை எதிர்த்து போராட முடியாதுன்னு நினைக்கிறவங்க நம்ம ஊரில் அதிகம். ஆனால் 72 வயசில் சரியான சிகிச்சை மூலமாக மீண்டு வந்த ஒரு பாட்டியோட இந்த கேஸை கேட்டிங்கன்னா அந்த எண்ணம் கண்டிப்பாக மாறும். வணக்கம், நான் டாக்டர் சூரியபிரகாஷ், புருணை ஹாஸ்பிட்டலில் ரேடியேஷன் ஆன்காலஜிஸ்டாக இருக்கேன். சரியாக 6 மாதத்துக்கு முன்னாடி என்கிட்ட ஒரு 72 வயசு பாட்டி வந்தாங்க. ரொம்ப தயங்கிக்கிட்டே 3 மாதமாக தீட்டுப்படுதுன்னு சொன்னாங்க. அதாவது மெடிக்கலாக சொல்லணுன்னா போஸ்ட் மெனோபாசல் ப்ளீடிங். அது மட்டும் இல்லாமல் முதுகு வலியும் அடிவயிற்று வலியும் அவங்கள ரொம்பவே வாட்டி எடுத்துச்சு. பொதுவாக மாதவிடாய் நின்னதுக்கு பிறகு பெண்கள் இரத்தப்போக்கு ஏற்பட்டால் அதை ஒருபோதும் சாதாரணமாக எடுத்துக்கக்கூடாது. அது கர்ப்பப்பை வாய் அல்லது கர்ப்பப்பையில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குங்கிறதுக்கான முக்கியமான அறிகுறியாக இருக்கலாம். இந்த பாட்டி தன்னோட பிள்ளைங்க கிட்ட கூட இந்த விஷயத்த சொல்லாமல் 3 மாதமாக தனக்குள்ளேயே வச்சு போராடி இருக்காங்க. கடைசியாக அவங்க பொண்ணுங்க விசாரிச்சப்போ தான் விஷயம் வெளியே வந்திருக்கு. உடனே பதறி போய் எங்கள் ஹாஸ்பிட்டல் கூட்டி வந்தாங்க. நாங்கள் முதல் வேலையாக சில முக்கியமான டெஸ்ட்டுகளை எடுத்தோம். அதாவது சிடி ஸ்கேன், எம்ஆர்ஐ, பயாப்சி. அவங்களுக்கு கர்ப்பப்பை வாய் புற்றுநோய், அதாவது கார்சினோமா செர்விக்ஸ் இருக்கிறது கன்ஃபார்ம் ஆச்சு. இதில் இருந்த சவால் என்னென்னா, புற்றுநோய் ஸ்டேஜ் 3C1. அதாவது இது நோய் முக்தி கொஞ்சம் தீவிரமடைஞ்ச நிலை. புற்றுநோய் நோட்ஸ் வரையும் பரவிருந்தது. இந்த ஸ்டேஜில் சர்ஜரி பண்ணி கட்டி எடுக்கிறது பெரிய பலன் கொடுக்காது. அது சரியான தீர்வும் கிடையாது. அதனால நாங்கள் ரேடிக்கலான ஆனால் உறுதியான ஒரு ட்ரீட்மெண்ட் பிளான் போட்டோம். அதுதான் ரேடியோதெரப்பி மற்றும் கீமோதெரப்பி. சிகிச்சை தொடங்குறதுக்கு முன்னாடி அவங்க உடம்பு இந்த தீவிரமான ட்ரீட்மெண்ட்டை தாங்குமாங்கிறது உறுதிப்படுத்திக்கிட்டோம். நெக்ஸ்ட் அவங்களோட மனதைரியம் ரொம்ப முக்கியம். ஸோ நாங்கள் அவங்கக்கிட்டேயும் அவங்க குடும்பத்துக்கிட்டேயும் சிகிச்சையோட தன்மையும் அதனால் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன பக்க விளைவுகளையும் பற்றி தெளிவாக எடுத்து சொன்னோம். அவங்க மனதளவில் தயாரானதுக்கு பிறகு தான் சிகிச்சையை தொடங்கணும். சுமார் 28 நாட்கள் அந்த பாட்டிக்கு தினமும் ரேடியேஷன் கொடுத்தோம். கூடவே வாரத்துக்கு ஒரு கீமோதெரப்பியும் போச்சு. அவங்களோட மன உறுதியும் ஒத்துழைப்பும் எங்களை ஆச்சரியப்பட வச்சுது. இந்த முதல் கட்ட சிகிச்சை முடிஞ்சதும் ஸ்கேன் எடுத்து பார்த்ததில் கட்டி கணிசமாக குறைஞ்சிருந்துச்சு. கிட்டத்தட்ட 75% பிரச்சனை தீர்ந்துருச்சு. ஆனால் நோய் 100% தீரணும்ல. ஸோ மீதி இருக்கிற 25% புற்றுநோய் செல்களை முழுசாக அழிக்க பிரேக்கி தெரப்பிங்கிற ஒரு ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடிவு பண்ணோம். பிரேக்கி தெரப்பிங்கிறது ரொம்பவே அட்வான்ஸ்டான ஒரு ரேடியேஷன் டெக்னிக். பொதுவாக ரேடியோ தெரப்பின்னா மிஷினுக்கு வெளியே இருந்து கதிர்வீச்சு கொடுப்போம். ஆனால் இந்த பிரேக்கி தெரப்பியில் கதிர்வீச்சு வெளியிடுற ஒரு சின்ன ரேடியோ ஆக்டிவ் சோர்ஸை நோயாளியோட உடம்புக்குள்ள புற்றுநோய் கட்டிக்கு ரொம்ப பக்கத்திலேயே கொண்டு போய் வச்சுடுவோம். இதை இன்டர்னல் ரேடியேஷன் சிகிச்சைன்னு சொல்லலாம். இந்த டெக்னிக்கில் ரேடியேஷன் சோர்ஸை கேன்சர் கட்டிக்கு ரொம்பவே பக்கத்தில் கொண்டு போகிறதுனால ஹை டோஸ் ரேடியேஷனை வேறு எங்கேயும் சிதறாமல் கரெக்டாக அந்த கேன்சர் செல்ஸ் மேலே மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி ட்ரீட் பண்ண முடியும். ரேடியேஷன் டைரெக்டாக கேன்சர் செல்ஸை மட்டும் தாக்குறதுனால கட்டியை சுற்றி இருக்கிற யூரினரி பிளாடர், ரெக்டம், அதாவது மலக்குடல் மாதிரியான நார்மலான உறுப்புகளுக்கு எந்தவித பாதிப்பும் இருக்காது. பக்க விளைவுகளும் கம்மியாக இருக்கும். எக்ஸ்டர்னல் ரேடியேஷன் மாதிரி பல நாட்கள் இல்லாமல் இந்த பிரேக்கி தெரப்பி ட்ரீட்மெண்ட் ரொம்ப கம்மியான செஷன்ஸில் அந்த பாட்டிக்கு முடிச்சிட்டோம். கர்ப்பப்பை வாய் புற்றுநோய்க்கு இந்த பிரேக்கி தெரப்பி ஒரு வரப்பிரசாதம். இது நோயை முழுசாக குணப்படுத்துறதுக்கான வாய்ப்பை மிகப்பெரிய அளவில் அதிகரிக்குது. அந்த பாட்டிக்கு நாங்கள் இந்த பிரேக்கி தெரப்பியை வாரத்துக்கு ஒரு முறை வீதம் 3 செஷன்கள் செஞ்சோம். எல்லா சிகிச்சையும் முடிஞ்சிச்சு. 1 மாதம் கழித்து பாட்டியை ஃபாலோஅப்புக்கு கூப்பிட்டோம். அவங்க ஹெல்த் நல்லா முன்னேறிருந்தது. வலி இல்லை, ப்ளீடிங் இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஆரோக்கியமாக இருந்தாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அடுத்த கட்ட ஃபாலோஅப்பாக சிகிச்சை முடிஞ்சு 3 மாதம் கழித்து ஒரு எம்ஆர்ஐ எடுத்து பார்த்தோம். எங்களுக்கெல்லாம் ஒரு ஆச்சரியம். அவங்களுக்கு புற்றுநோய் இருந்ததற்கான தடயமே இல்லை. 100% க்யூர் ஆகியிருந்தது. சிகிச்சை முடிஞ்ச அந்த பாட்டிக்கு இனி அவங்க வாழ்க்கை முறையை எப்படி அமைச்சுக்கணும்னு சில முக்கியமான ஆலோசனைகளை கொடுத்தோம். முதலாவதாக, உடலுக்கு தேவையான சத்துள்ள எளிதில் ஜீரணமாகக்கூடிய உணவுகளை சாப்பிட சொன்னோம். அடுத்து அவங்க உடல்நிலைக்கு ஏற்ற மாதிரி நடைப்பயிற்சி போன்ற மிதமான உடற்பயிற்சிகளை தினமும் செய்ய சொன்னோம். குடும்பத்தினர் அவங்களுக்கு ஆதரவாக இருந்து மன அழுத்தம் இல்லாமல் மகிழ்ச்சியாக பார்த்துக்க சொன்னோம். கடைசியாக மிக மிக முக்கியமான விஷயம் ஃபாலோ அப். இதுதான் நாங்கள் ரொம்ப வலியுறுத்தி சொன்னது. எல்லாம் சரியாயிடுச்சு, இனிமேல் எதுக்கு செக்கப்னு நினைக்கவே கூடாது. நாங்கள் சொல்கிற தேதியில் ஒரு நாள் கூட தவறாமல் செக்கப்புக்கு வரணும். குறிப்பிட்ட கால இடைவேளையில் செய்யப்படுற இந்த பரிசோதனைகள் தான் ஒருவேளை நோய் திரும்ப வர்றதுக்கான சின்ன அறிகுறி இருந்தால் கூட அதை ஆரம்பத்திலேயே கண்டுபிடிச்சு சரி பண்ண உதவும். இந்த வழிமுறைகளை அவங்க சரியாக பின்பற்றினதுனால அவங்க இன்னைக்கு பூரண நலத்தோட எங்களோட ஃபாலோ அப்பில் இருக்காங்க. இது எங்களுக்கும் மருத்துவ உலகத்துக்கும் ஒரு பெரிய நம்பிக்கை. 72 வயசு, நோய் முற்ற நிலை, இதெல்லாம் நவீன மருத்துவத்துக்கு முன்னாடி ஒரு தடை இல்லைன்னு அந்த பாட்டி நிரூபிச்சாங்க. சரியான நேரத்தில் சரியான சிகிச்சையை முழு நம்பிக்கையோடு எடுத்தா வயசையும் நோயையும் ஜெயிக்கலாம். இந்த அனுபவம் மூலமாக நான் சொல்ல வர்ற ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, எந்த நோயாக இருந்தாலும் அதை ஆரம்பத்திலே கண்டறிவது ரொம்பவே அவசியம்.
அதனால நம்ம உடம்புல ஏற்படுற சின்ன சின்ன மாற்றங்களையும் அறிகுறிகளையும் அலட்சியப்படுத்தாம சரியான நேரத்துல மருத்துவரை அணுகணும். இன்னைக்கு நவீன மருத்துவத்துல ஒவ்வொரு சவாலுக்கும் ஒரு தீர்வு இருக்கு. இந்த விழிப்புணர்வு ஒவ்வொருத்தருக்கும் போய் சேரணும். அதுதான் இது போன்ற ஒவ்வொரு மருத்துவ வெற்றிக்கும் உண்மையான அர்த்தத்தை கொடுக்கும். ஆரோக்கியமா இருங்க. நன்றி.